உன் பேர் சொல்லு. என் பேர் திவ்யாம்மா. 27. பசங்க இருக்கா? இல்ல. குழந்தை இல்லையா? இல்ல. எப்போ கல்யாணம் ஆச்சு? 3 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் நிற்கலையா? ஒரு முறை கூட நிற்கலையா? இல்லைங்கம்மா. ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் போகணும். சரி சரி, நான் சொல்கிறத கேட்டுக்கடாமா. உனக்கு டவுட்டாக இருந்தால் கேளு. உங்கள் வீட்டுக்காரர் கம்பெனியில் வேலை பார்க்குறாரா, பிஸ்னஸ் செய்கிறாரா? ஹலோ. அவருக்கு உனக்கும் அவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் வருதா? அப்பப்போ சண்டையாக வருதா? சரி, உங்ககிட்ட அவர் சந்தோஷமா இருக்காரா? அவருக்கும் தொழில் முன்ன மாதிரி இல்லைடாம்மா. புரியுதா? அவருக்கு மனசுக்குள்ள ஒரு வெரைட்டியாக தான் இருக்குது. அதாவது சந்தோஷமாகவே இல்லை, ஏதோ ஒரு சங்கடமாக தான் இருக்கிறார் அவர் எப்பவுமே. உனக்கும் ஒரு நல்ல மாதிரி ஒரு ஈடுபாடு கிடையாது. புரியுதா? ஏதோ ஒரு சங்கடம் உன் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் மற்றபடி உனக்கு அட்டை துணிக்கோ திங்கிற சொத்துக்கோ உனக்கு குறை கிடையாது. ஆனால் உனக்கு பாப்பா ஒன்று மட்டும்தான் நிற்கல. நான் சொல்கிற மாதிரி செய்வியா? நான் சொல்கிறத நீ செய். உனக்கு நிற்குமா நிற்காதா, இல்லை நீ டாக்டர் பார்க்கணுமா, இல்லை நான் தீர்த்து தரமான்றதை நான் சொல்கிறேன். புரியுதா? இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமையா? இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு விட்டுடு. வெள்ளிக்கிழமை போயிடுச்சு. புதன்கிழமை நின்று ஒரு கனி எடுத்து உன் பூஜை அறையில் வை. அம்மாவை நினச்சி நல்லா வேண்டிக்கிட்டு அம்மா எனக்கு பாக்கியம் கொடு. புரியுதா? எனக்கு எந்த குறைய வைக்காதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கனி எடுத்து பூஜை அறையில் வை. பூஜை அறையில் வச்சதுக்கப்புறம் அந்த வாரம் வர வெள்ளிக்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணு. ஆனால் எனக்கு வெள்ளிக்கிழமை நீ நைட்டு தான் பண்ண. எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக குறி, என்னால் பேச முடியாது. எனக்கு 9 மணிக்கு மேலே 9:30 மணிக்கே தான் பண்ணணுமே. 9:30 மணிக்கு சொல்கிறேன். நான் சொல்லிட்டு வரேன். இப்போ ஒன்று சொல்லிட்டு வரேன். புரியுதா? அதாவது அதனால இதை எடுத்து வச்சின்னா நான் எப்போ நிற்கும் எப்படி நிற்கும்ன்றதை நான் சொல்கிறேன். பாப்பாவுக்கு ஒன்றாயிடுச்சா? 2வது ரொம்ப போராடி எடுத்திருக்க. புரியுதா? ஆனால் அது உனக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு உன் மனசுக்குள்ளே பல குழப்பம். ஆமாவா இல்லைன்னு நீ சொல்லணும். ரொம்ப போராடி எடுக்கிறடம்மா, அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு உன் மனசுக்குள்ள ஒரு குழப்பம். புரியுதா?
அதனால அது செய்யலாமா வேணாமான்னு நினைக்கிறேன். ஆமாம்மா. சரி, இப்போ உன் கையில் அங்கே ஒரு கனி இருக்கா? இல்லைம்மா. எலுமிச்சப்பழம் எதுவுமே வச்சிருலையா நீ வீட்டில்? இல்லைம்மா. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இரு. தாராளமாக தொடங்கடாமா, நடக்குமா? நடக்கும். இல்லைம்மா, நான் ஒரு விஷயத்துல இறங்கல. தான் எல்லாமே கவர் பண்ணுறேன். கவர் பண்ணி பாப்பாவும் நல்லபடியா நின்றுச்சு. எல்லாமே ஹார்ட் வந்து பாப்பாவுக்கு ஹார்ட் மாதிரி ஸ்டாப் ஆகி பாப்பா அம்மா ஆயிடுச்சு. திருப்பியும் அதுல தான் திருப்பியும் எனக்கு இந்த மாசம் கடைசியில டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அது நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி யாருக்கு கேட்குறதுனே தெரியல. ரொம்ப பெரிய பிரச்சனை. நான் அம்மா வீட்டுல தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பாப்பாவுக்கு கூட படிக்க முடியும். நான் அப்படியே கேட்டு அப்படி மூலியமா தான் நான் அமைச்சிருக்கேன். சரி, பண்ணாலும் எனக்கு அது நல்லபடியா அண்ணோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வேற ஆனாலும் நான் வேற எதுவுமே கேட்கல. எனக்கு அது நடக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் சரி நான் அவரே சொன்னாங்க. நீங்க தம்பி கண்டிப்பா அவங்க கிட்ட காசுனாலும் அப்படி அவங்க கிட்ட நீ ஒன்றும் இல்லை. சரி, இந்த வாட்டி போட்டுலன்னு அடுத்த வாட்டி போட தேவையில்ல, புரியுதா? ஒரு கனி எடுத்து வைக்க சொன்னல, அந்த கனி எடுத்து வச்சுட்டு எனக்கு கால் பண்ணுறாம்மா. தெரியும் தெரியும், நீ சொல்ல வேண்டாம். சரி, சரி, நீ எந்த ஊருடாம்மா? உன்னால் இங்கே வர முடியுமா? எங்கள் கும்மிடிப்புடி இல்லை, மலையனூருக்கு வர முடியுமா? இப்போ நீ டெஸ்ட் பேபிக்கு யூஸ் பண்ணுறியா? டெஸ்ட் பேபிக்காக நீ இப்போ ட்ரை பண்ணுற. புரியல? அது புரியுது எனக்கு. அதாவது நான் சொல்கிறது எப்படின்னா, டைரெக்டாக நிற்கல, நீ வந்து மெடிசன் மூலிமா இன்ஜெக்ஷன் மூலிமா நிற்க வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு பைலர் ஏற்றினால் இது இப்போ நிற்குமா நிற்காதான்னு தான் நீ உன் மனசுக்குள்ளே குழப்பம். நடக்குமா நடக்காத திருப்பி தடை வந்துடுமோன்னு நினைக்கிறேன். புரியுதா? சரி, 2 நிமிஷம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே என்ன. குறையே இல்லைடம்மா, குறையே இல்லை, புரியுதா? சக்ஸஸாக முடியும், நீ குறைப்பட்டுக்காத. ஃபஸ்ட்டு தடை வந்தது கூட புரியுதா? நீ நீ ஒரு இடம் போயிட்டு வந்தியா? நீ பாப்பா வந்து வயிற்றுல இருந்ததுக்கப்புறம் நீ ஒரு இடத்துக்கு போயிருக்க. அதுதான் நீ போயிட்டு வந்திருக்க. நீ போயிட்டு வந்த நாள்லேருந்தே உனக்கு உடம்பே கொஞ்சம் சரியில்லை, புரியுதா? உன் உடம்பு ஃபுல்லாகவே அப்போத்துலேருந்து வலி எடுக்க ஆரம்பிச்சுது.
உனக்கு அதுலேருந்து ஒரு ஒரு நோவாக ஸ்டார்ட் பண்ணிச்சு. வலி வந்தது, வயிறு வலி வந்தது, கால் வலி வந்தது, வந்துச்சா? ஜுரம் வந்து அதான் ஸ்டெப்பாக ஒரு ஒரு நோவாக வர ஆரம்பிச்சுது. அது போனதுக்கப்புறம் இது வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு முதல்ல அதை கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிக்கல. அதாவது இந்த தப்பு நடந்தது தெய்வத்தினாலே யாருனாலே இல்லை, உன்னால தான். புரியுதா? நீ சுமந்தினா எங்கேயுமே செல்லக்கூடாது. கல்யாண காட்சி போகிறது பெருசு இல்லை. எந்த தீங்குக்கும் செல்லாத, யார் வீட்டுக்கும் அலட்சியமாக போகாத. புரியுதா? ஏன்னா நேரத்தில் வரனால தான், அதால் தான் தடைப்பட்டு உனக்கு போனது காரணமே. என்ன